Hi friends, வணக்கம். So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வாங்க போற புது வீடு இருக்குல அதுக்கு வந்து டிசைன் ஸ்டுடியோ. So டிசைன்ஸ் என்னென்னலாம் வந்து லைக் சூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் பிளான். ஸோ எங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 தான் பிளான் போட்டு வச்சுருந்தோம். மொத்தம் எல்லாத்துக்கும் டிசைன்லேருந்து எல்லாமே சேர்த்து 750 வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு இப்போ வந்து டிசைன்லாம் இல்லாமையே நம்ம இந்த வீட்டுக்கும் டிசைன் ஸ்டுடியோலாம் போயிருப்போம், உங்களுக்கு தெரியும். ஸோ பேஸ் ப்ரைஸில் இருந்து நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல்லு, அப்புறம் வந்து இந்த டால் சீலிங்க்கு, அந்த ஃபயர் பிளேஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரூமில் எக்ஸ்ட்ரா பாத்ரூம்க்கு, கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாத்ரூம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரே செகண்ட் வரட்டும். அப்படியே அதுக்கே வந்துட்டு எங்களுக்கு 750 தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ டிசைன் ஸ்டுடியோவோட போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தெரியல இப்போ தான் போயிட்டு எங்களுக்கு வந்து பட்ஜெட் தெரியும். ஆரம்பிச்சது என்னவோ 650, 700, 750, இப்போ வந்து மில்லியன் தெரியல. எங்களுக்கு வேறு பயமாக இருக்குது, எல்லாமே பத்திரமா நடக்குமா, கரெக்டாக எங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மேபி அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோ வந்து லேட்டாகவே வருது, எல்லாமே ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் தான். ஏன்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது, அதனால சரி ஓகேங்க. சதீஷும் வந்துட்டாரு, நம்ம டிசைன் ஸ்டுடியோ கிளம்பலாம். வாடா கிரிஷ் கிளம்பலாம். டிசைன் ஸ்டுடியோவில் எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கீங்க? 5000. சத்தியமா சொல்லுங்க, 5000க்கு உங்களுக்கு எதனா கிடைக்கும்ட்டு? 5000க்கு உங்களுக்கு அந்த இந்த கிச்சன் நாப்ஸ் கூட அவன் ஒத்துக்க மாட்டான். வாடா கிருஷ்மா. போன் சார்ஜர் எடுத்துடா. இது வாங்குறதுக்கு முன்னாடி எதை வாங்குறோமோ இல்லையோ மார்க்கெட் பிளேஸ்ல ஒரு பெரிய ஐட்டத்தை சதீஷ் வாங்கி வச்சிருக்காரு. மாப்ஸ் காமிப்போமா பாருங்க. இன்னும் வீடு வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருங்க 8 மாசத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஆமா நம்ம குடியேறது, ஏன்னா வீடு வேணா கூட சீக்கிரம் கொடுத்துருவாங்க, ஆனா நாங்க குடியேறது ஸ்கூல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் குடியேறோம்னால லேட் ஆகும். ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய ஃபிஷ் டேங்க் வாங்கி வச்சிருக்காரு மார்க்கெட் பிளேஸ்ல இல்லப்பா. இது அதனுடைய ஐட்டம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கனால பத்திரமா இதுக்கு மேலே வச்சிருக்கோம். பார்ப்போம் அங்கே போயிட்டு எந்த அளவுக்கு நம்ம செட் பண்ண போகிறோம். அவர் தானே செட் பண்ண போகிறாரு. நான் சொல்லிட்டேன், பார்த்தோன்னே நான் அதெல்லாம் டேக் கேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னம்மா சரி ஓகே கிளம்பலாம் வாங்க. இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. இதுதான் சேல்ஸ் சென்டர்னு நினைக்கிறேன், இங்கே தான் வர சொல்லியிருக்காங்க. கிளேட்டனா? ஆமாம், டிசைன் ஸ்டுடியோ கிளேட்டன். நம்ம வீடு வாங்கினது இந்த ஏரியா இல்லைங்க, ஆனால் டிசைன் ஸ்டுடியோ கிளேட்டன். யூஸ்வலாக ரேலியில் தான் இருக்கும், ஆனால் இது வந்து என்னவோ கிளேட்டனில் இருக்குது. என்னென்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? வந்தது எதுக்காக? ஸோ நாங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேட்டதே வந்து எந்த இதுலேருந்து ஆரம்பிக்கலான்னு. நாங்கள் வந்து கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுதானே வந்துட்டு மெயின் ஹார்ட் ஆஃப் த ஹவுஸு. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க 2 விதமாக காமிச்சாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இருக்க ஹவுஸில் வந்துட்டு எங்களுடைய கேபினெட் என்ன கலர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் லிட்லி ஒரு டார்க் சார்கோல் கலர். Level 2, these you have the colors. It's not painted, it's cooked on there if you want to say that. But you get the painted cabinets versus the stained cabinets. So this is a stained one. This is a painted. What about this one? Stained. Those are all stained. Because current home we have the stained one. ஸோ அந்த சார்கோல் கலர் லைக் உங்களுக்கு தெரியும், அது நான் ரொம்ப விரும்பி தான் வாங்கினேன். ஆனால் அதே கலர் வேண்டாம், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், அப்போ தான் புது வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றதுனால சரி டிஃப்ரெண்ட் கலர் வாங்கலாம் அப்படின்னு பிளான் போட்டோங்க. The level 2 is 1780 for the perimeter. இந்த கலர் நல்லா இருக்குல்ல? 1700. ப்ரௌனா? ஆமா 1700 level 2. And the island is $290. Oh yeah, islandக்கு 290. அது ஓகே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கவுண்டர் டாப்க்கு வந்துட்டோம். ஸோ கிச்சன் கலர்ஸ் நான் என்னென்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ எனக்கும் சதீஷ்க்கும் ஒரே ஒரு சண்டை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ்க்கு வந்துட்டு ஒயிட் கிச்சன் கேபினட்ஸ் பிடிக்காது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க. I would suggest is a good thing to consider are these 3. They go really well. Yeah. This one would too. This one would go well with what you picked.
So that is. This is the standard. Oh, okay. These are 1s, level 2s, 3s, and 4s. And then you have the granite. So, actually, I don't know this one. Not this one? Not this one. Okay. And the difference in pricing is 28 to 42.30. You mean? So it'd be $1,000 difference. Look, that's 3. Okay, then I'll just keep the level 1. Okay, all right. Okay. என்னது இப்போ இந்த சாய்ஸா? Yeah, because level 2 வந்து it's going to be 1,000. கவுண்டர் டாப்பில் எங்களுக்கு வந்துட்டு கிரானைட் கவுண்டர் டாப் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ கரண்ட் வீட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மஞ்சள் பட்டுச்சுனாலும் பிரச்சனை இல்லை, சூடாக வச்சாலும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஒரு நேச்சுரல் ஸ்டோன்னால். ஸோ என்னென்னா போக போக அந்த கிரானைட் வந்து கலர் டல் ஆகும். ஆனால் வந்து ஹோல் கிரானைட்டே வந்து டல் ஆகும், ஒரே பர்டிகுலர் ஸ்பாட் அப்படின்னு இல்லை. ஸோ ஆனால் இவங்கக்கிட்ட வந்து அந்த மேட்சிங் நம்மளுடைய எடுத்த கேபினட்ஸ்க்கு வந்து மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரானைட்லாம் ஒரு மாதிரி ரொம்ப கச்சாமுச்சான்னு இருந்ததா. சரி, அதனால தான் நாங்கள் குவாட்ஸ் போனோம். குவாட்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்கனவே பயமுறுத்தி வச்சுருந்தாங்க, மஞ்சள் கரப்பாடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூடாக வச்சா இதுவாகிடும், அயன் பேன்லாம் வச்சா வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, நீங்கள் வந்து குவாட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துட்டு அதை டேக் கேர் பண்ணிக்கலான்னு. ஏன்னா ஆப்ஷனே இல்லாமல் நாங்கள் அதை எடுத்தோம். ஏன்னா வந்துட்டு கிரானைட் எடுக்கவே முடியாது. அட்லீஸ்ட் மற்றதாவது வந்து கேபினட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்லன்னு பிளான் போட்டோம். ஆனால் இந்த வந்து கச்சமுச்சன்றதுனால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. More like a teal. That's a different color. Like I would do that, but I would do all white kitchen with this. Yeah, நீ ஆப்போசிட் அப்போ ஒயிட்க்கு போனா தான் அது இருக்கும். அழகா இருக்குமா, செமையா இருக்குமா. ஓகே, கிச்சனுக்கு ஓகே, ரொம்ப அழகா இருக்கு. நீங்க என்ன மனசு நினைக்கிறீங்க? Like this one would be the one that would match the island, whole island, and it would be dramatic like the model. The model we have black. Yeah, that's in the model. So நாப்ஸுக்கு மட்டும் $900 சொன்னாங்கங்க. நாங்கள் ஆடியே போயிட்டோம். நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ மேபி நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு பட்ஜெட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டடாக தான் இருக்குது. ஸோ மேபி பட்ஜெட்டை பார்த்து கொஞ்சம் குறைக்கிறது ஏற்றுறது அந்த வேலைலாம் பண்ணலாம். கேபினட்ஸில் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் வந்து ஸ்டெயின்டு கேபினட்ஸ் தான் எங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் வந்து எப்போ வேணால் ஒரு சாண்டிங் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வேறு ஸ்டெயின் கூட அடிச்சுக்கலாம். இந்த பெயிண்டட் கேபினட்ஸ்னால் அந்த பெயிண்ட்டை எடுக்கிறது வந்துட்டு ப்ரைவேட்டாக நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆளை வச்சு தான் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ப்ளைவுட் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேபினட்ஸில், அதில் வந்து பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ ஃப்ளோரிங் செலக்ட் பண்ணிடலாம் வாங்க. So the foyer would be $840. The entry would be $500. Kitchen cafe would be $1190. The flex room வெயிட்டா இருக்குது. would be சொல்லுங்க, பேக் சைடு அதை எடுத்துட்டு பேக் சைடு வைங்க. மாம்ஸ் டு பி ட்ரூ, ரெண்டுமே கலர்ஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் திக்னஸ்க்கு வேணால் பார்க்கலாம், சேமாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே எடுங்களேன், அதை சேமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. கமெண்ட் யா, போத் ஆர் ஆஃப் சேம் கலர். நீங்கள் வந்து பாருங்கள். இது எடுத்துங்களா இப்போ? யா, like that one. yeah, we'll go for that. That one is Marina. Okay. All right, good job. அவ்வளோதாங்க. நாங்கள் பேக் ஸ்ப்ளாஷை எல்லாமே என்னென்ன மொத்தமாக செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அதுவே வந்துட்டு நாங்கள் ஃபைனல் சேஞ்ச் பண்ணாமல் இருப்போமான்றது எனக்கு தெரியல. இப்போ வந்து ஃப்ளோரிங் பார்ட்டுக்கு எதை எடுத்தாலும் பைசாங்க, அவ்வளோ பைசா. இது இவ்வளோ நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை, நிறைய பைசா. நாங்கள் ப்ரீவியஸ் வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த ஹவுஸ்க்கோட இந்த வீடு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. எந்த நாப்ஸ்லேருந்து, கேபினட்ஸ்லேருந்து, ஃப்ளோரிங்லேருந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார்பெட்டில் வந்துட்டு அதுலேயும் வந்து அப்கிரேட்ஸ் இருந்தது.
என்னென்னா பேடிங் வந்துட்டு தனியாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ கார்பெட்டே டோட்டலாக தான் நம்ம அப்கிரேட் பண்ணணும். பேடிங் நம்ம இப்போ தனியாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கார்பெட் வந்துட்டு அதே கார்பெட் கூட வச்சுக்கலாம்ல. ஆனால் அவங்க அது பண்ணல, பேடிங்கோடு சேர்த்து தான் அப்கிரேடாக கொடுத்தாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கான ஸ்டோன். ஸோ என்ன பிரிக் வரப்போகுது அப்படின்றத நாங்கள் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பிரிக் கலரும் இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ நிறைய பிரிக்ஸ் கலர்ஸ் வச்சுருந்தாங்க. இன்னும் இதில் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஆன்லைனில் நிறைய இருந்தது. சும்மா இங்கே பார்த்துட்டு நம்ம ஆன்லைனில் தான் பார்க்க போகிறோம். பிரிக்குக்கு வந்துட்டு லைக் இதெல்லாம் இன்க்ளூடட் பிரிக் கலர்ஸ் தான். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு எங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. வீடு வந்துட்டு எந்த அளவுக்கு எண்டில் டேர்ன் அவுட் ஆக போகுது அப்படின்றத தெரியல. ஸோ இதுதான் எங்களுடைய ஃபைனல். இது வந்து ப்ளூ கலர், டீல்னு சொல்லலாம்ல, டீல் அந்த கலரில், டீல் கூட இல்லை, ஒரு மாதிரி ப்ளூ தான் அது. அது பேக் ஸ்ப்ளாஷ், அதுக்கப்புறம் கவுண்டர் டாப், ஒயிட் கலர் கேபினெட் நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். வீட்டுக்கு போய் முடிவு பண்ணிக்கலாம், ஆர்கியூமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐலாண்டுக்கு வேறு கலர், அதுக்கப்புறம் அது ஃப்ளோரிங்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஐலாண்ட் கலருக்கும் அப்புறம் வந்து நார்மல் இந்த ஆப்போசிட் கிச்சனுக்கும் வந்து எப்பவுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப லக்ஸரி ஹோம்ஸில் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம தான் வந்துட்டு அந்த பெரிய பெரிய ஹவுசஸ்லாம் போய் பார்த்தோம்ல, அங்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்றது தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் நாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் எடுத்திருக்கோம் இந்த வாட்டி. அவ்வளோதான், இதுதான் எங்களுடைய இன்க்ளூடட் நம்ம செலக்ட் பண்ண டிசைனு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒயரிங்க்கெல்லாம் வந்து பேச வந்தார். அவர் பார்த்திங்கன்னா இந்தியன் வீடியோ பப்பாரா, அந்த வீடியோ எங்களுக்கு யூடியூப்லலாம் போட்டு காமிச்சிட்டு அதை வந்து பற்றி பேசிகிட்டு இருந்தார். இந்த சேனல் தான் அது. எவ்வளோ நேரம் ஆச்சு? அம்மா பசி கொடுமை உச்சத்துல போயிட்டாங்க. காலாம்பர கூட்டிட்டு வரைக்கும் உட்கார வச்சு ஐயோ பாவம், அவங்க எல்லாம் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆசையா கூட்டிட்டு வந்தேன் பத்தியா. என்ன மாம்ஸ் இவ்வளவு வீட்டுல 3 கார் கராஜ் இருக்கு. இதெல்லாம் ராஞ்ச் ஹவுஸ்லயே அங்க பாருங்களேன். வயசானவங்கல அப்படியே உள்ள விட்டு அப்படியே போற மாதிரி. 3 கார் சொல்றேன். எதுக்கு உங்களுக்கு? கிருஷிக்கு கை காமிங்க, தெரியுமா உனக்கு? தெரியும். ஜாக்கெட் கூட போடாம பெரிய தலை மாதிரி வந்து போட்டு வந்தாமா? அவன் உள்ள எடுத்துட்டே வரல. எதுக்கும் கேட்கல. எங்க இப்ப நேரம் ஸ்வேதா திரும்பி எங்க போனோம்? நான் சோறு தின்ன போயிடுவோம் முதல்ல. ஆமா, இங்க இருக்க ஜூஸ் அதுதான். ஸோ நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா பசி கொடுமை நிச்சயத்துல இருக்கோம் எல்லாரும். ரூரினோஸ் பீட்சாக்கு வந்திருக்கோம். அங்கேருந்து நேராக நைட் டேல் வந்துட்டோம் இல்லைப்பா. இப்போ போயிட்டு கடகடன்னு சாப்பிட்டு அணிக்குட்டி வேற வரும், அவனை வேற போய் பிக் பண்ணோம். ஆமாம், நாங்கள் வேற பிளான் போட்டோம். அவனுக்கு மாத்திரம் தெரிஞ்சது. நாங்கள் இன்னும் நிறைய பிளான் போட்டிருந்தோம். ஏன் போனா நான் எடுத்துட்டு வரல. நான் காலைல ஏற்கனவே கேட்டாங்க மொத்தமாக கொண்டுட்டு வந்தாலும் பரவாயில்ல, விட்டு பசி சீக்கிரம் கொண்டு வர சொல்கிறாரு. சரி ஓகே, நாங்கள் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி போச்சு டிசைன் ஸ்டுடியோ? 6 மணி நேரம். நமக்கு ஆக்சுவலாக நாங்கள் இப்போ இருக்க கரண்ட் ஹோமில் வந்து அவ்வளோ நேரம் ஆகலை இல்லை, இது 6 மணி நேரம் ஆயிடுச்சு. கரண்ட் ஹோமில் 3 hours ஆச்சா? நான் அப்படி தான் நினச்சேம்மா. 3 hours நீ சொன்ன, ஆனால் அவர் இன்னும் 3 o'clock ஆகும்னு இருக்கு. 3 o'clock மாம்ஸ், நம்ம இப்போ இருக்க வீட்டுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சாப்பா? ஆகலை இல்லைல்ல, மேக்ஸிமம் 3 hours தான். 3 hours தான் ஆச்சு. அவன் கடன்னு முடிச்சிட்டான். எப்படி மட்டும் இவங்க பரவாயில்ல 3 hours ஆனோடனே டக்குன்னு தொத்து விடாம பொறுமையா இது. ஆமாம்மா, பொறுமையா பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைனும் நல்லா பண்ணாங்க. ஆமா, ஒரு வாட்டியும் வந்து பண்ணி நல்லா பண்ணாங்க. ஆமா, அவசரப்படுத்தி துரத்தி விடாம. நான் கூட டைம் 1 மணி ஆயிடுச்சு, இதோட நிறுத்திப்பாங்க, ரெஸ்ட் நம்ம வந்து ஆன்லைன்ல கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். நீங்க நல்லா பண்ணாங்க. டைம் ஒன்றும் தெரியல தெரியுமா, பசியில தான் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வாட்டி நாங்களே சாப்பிட இல்ல, அடுத்த வாட்டில இருந்து அவங்கள வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணி கடைசியா தான் வேர்க்கடலை கொஞ்சம் சாப்பிட்டேன். கடைசியா எனக்கு அப்படியே மயக்கமே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு மேல எனக்கு வந்து மயக்கம் லைட்டா ஆரம்பிச்சிச்சா. இதுக்கு மேல நம்ம உழுந்துருவோம், சாப்பிட்டுருவோம்னு சாப்பிட்டுட்டேன். ஆக்சுவலி அவங்க லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறது நல்லா இருக்கும். அப்புறம் அங்க கிளம்ப மாட்டோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் எங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் எங்கள் டிசைன் ஸ்டுடியோ. பாப்பா நடுவில் அவங்க பீஸா கொடுத்துருக்கலாம் நமக்கு.
நிஜமாடா நீ சொன்ன ட்ரிங்க் வந்து போயிடுச்சு. இது என்னடா தண்ணியே எடுத்து வந்திருக்கா? இது தரங்க. இதுவும் அதே தான் நினைக்கிறேன். ஒரு வாட்டி பீஃப் இருக்குது, அதனால பார்த்துக்கணும். இதுக்கும்